ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இது வந்து ஈத் பர்ச்சேஸ் பற்றி தான் போடுறேன். நான் வந்து saree அதிகம் எடுத்துக்கிறதே இல்லை. 4 to 5 years பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்கவே மாட்டேன். அது வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட், அம்மாவும் அக்காவும், நீ சரியாகவே எடுக்க மாட்டேங்கிற, சரியாகவே saree நல்லா எடுத்து கட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யூஸே ஆகலை. நான் வந்து என்ன ஒரு saree எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 times தான் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே அது அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது. அதனால் எனக்கு அது வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தோணுது. இந்த இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச ஸ்பேஸ் சில்க் பார்த்தீங்கன்னா அக்கா 2 எடுத்திருந்தது. அதில் எனக்கு ஒன்று கொடுத்து, நீ கண்டிப்பாக இதை கட்டியே ஆகணும், நீ தான் எடுக்க மாட்டேங்கிற, நான் கொடுக்குறதையாவது கட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இது வந்து அம்மா வந்து துணி எடுக்கிறதுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்ததுனால திரும்ப தனியாக பைசா கொடுத்து, நீ ஒரு saree எடுத்து கண்டிப்பாக கட்டணும், ரம்ஜானுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹபி தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்பவும் எனக்கு எடுக்க இஷ்டம் இல்லை. ஹபி தான் வந்து கண்டிப்பாக எடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து அவங்களே செலக்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நல்ல சாஃப்டான பூனம், நல்ல மெட்டீரியல். இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃப்ளவர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லை, கீழே இருக்கிற ஃப்ளவரில் மட்டும் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த நாங்கள் எடுத்த saree வந்து பெரம்பலூரில் ராஜாவில் எடுத்தோம். அக்கா வந்து ட்ரிச்சியில் அகமது பிரதர்ஸில் எடுத்தாங்க. இந்த சாரியும் அகமது பிரதர்ஸில் எடுத்தது தான். ஆனால் 2024 ரம்ஜானுக்காக எடுத்தது. இதுவும் பிலோ 500 தான். இது நான் ரொம்ப காஸ்ட் வந்து பார்த்து தான், எனக்கு saree எடுக்கும்போது மட்டும் பார்த்து எடுப்பேன். லோ காஸ்ட்டில் தான் எடுப்பேன். ஏன்னா அது 2-3 times கூட யூஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கிளாத் வைஸ் நல்லாயிருக்கும். நேற்று இஃப்தாருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 11 மெம்பர்ஸ் வந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து பாப்பாவே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால், சிக்கன்லாம் போட்டு சீஸ்லாம் வச்சு நல்லா ஒரு அருமையான சாண்ட்விச் செஞ்சுருந்தா. கரெக்டாக 11 ப்ரிப்பேர் பண்ணவே அவளுக்கு டைம் ஆகிடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் கூட அவள் ஹெல்ப் கேட்கவே இல்லை, அவளே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா. இது நான் திரும்ப செஞ்சால் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த saree வந்து லாஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு எடுத்தது. பாருங்கள், எல்லாமே க்ரீன் கலராகவே அமையுது. அது நமக்கு ராசி போல் இருக்குது. இந்த சாரியும் பிலோ 500 தான். அந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இப்போது. அது இப்போ நம்ம ஆசைப்பட்டு எடுத்தால் ஓகே, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அது எனக்கு வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆசைப்பட்டு எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கவுங்க மைண்ட் செட்டு. எனக்கே கூட மைண்ட் செட் மாறலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒர்த்தியாக நல்ல கிளாத்தாக எவ்வளோ ரேட் இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து நல்லதாக எடுத்து கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் பர்ச்சேஸ் முடிச்சிருச்சான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.